ஆலயமா அஸ்வின் போய் எடுத்துகிட்டு வந்தான். அதுக்கு மேலே அஸ்வின் போய் அங்கே நின்னோம், எங்கெல்லாம் இருக்குது அங்கே நின்னோம். அப்புறமா அவன் தான் எடுத்துகிட்டு வந்தான் எல்லாத்தையும். இதெல்லாம் மசாலா இதெல்லாம் வாங்கிட்டு இங்கே தான் வாங்கின மசாலாலாம். நான் வாங்கிட்டேன். ஆனால் அந்த பண்டார மசாலே போயிடுச்சு. இங்கே வந்து அந்த ஆகிடுச்சா மலையாளிகளில் வாங்குறத விட இங்கே கம்மியாக தான் இருக்குது. நம்ம அங்கே வாங்குறோம்ல 4. இங்கே கம்மியாக தான் இருக்குது எல்லாமே. ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டு தான். இனி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. இல்லைன்னா செட் ஆகாது. அதுக்கு மேலே காசு போனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு காசு வந்துட்டாங்க. மஞ்சப்பொடி இருக்குது, நம்ம செய்யலாம். மஞ்சப்பொடிக்கு நம்ம பாபா ரசம்னா நீட்டு மஞ்சப்பொடி வைக்கணுமா? வேண்டாம், மஞ்சப்பொடி அங்கே இருக்குண்ணா. நிறைய இருக்குது. அது சால்ட்டு வேணும். சால்ட்டு சால்ட்டு புது பேக்கெட் வாங்கினது காணவே இல்லை. ஆனால் இன்னைக்கு அவர் வந்து பார்த்துட்டு பிரபான அந்த டேபிளுக்குள்ளே இருந்து புது பேக்கெட் எடுத்து கொடுத்துட்டு நான் கேட்டாங்க என்னென்னா வச்சேன். அவங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க. சுமால் பவுடர், சில்லி, டர்மரிக் இது வேணால் இருக்குது. இது வேணுமா? கொரியாண்டர் வேணுமா? மல்லிப்பொடி வாங்க வேண்டாம். எதுக்கு கொரியாண்டர் இவ்வளோ வாங்கினா எதுக்கு? அவ்வளோ ஒன்றும் இல்லை, சின்னது இங்கே இருக்குது. சின்ன நாங்கள் தான் நாங்கள் வாங்கிட்டு போனோம். 1 மாதம் வந்துதுண்ணா. கொரியாண்டர் வேணுமா? என்ன பண்ணுறது? ஃபிஷ்ஷை போடுறதுக்கா? ஆனால் என்ன பாடுறது? இதை விட சின்ன பையில நல்லாயிருக்கும். அது இங்கே தான் முடிஞ்சு போச்சா? அது அங்கே தேடணும். சாப்பிட்றதுக்கு தானே பார்த்தா இருக்கும், செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன பவுடர் வச்சுருந்தேன். இங்கேருந்து நான் அன்னைக்கு எடுத்தேன். வேணாம், அது கோரியாண்டர் இல்லை. கோரியாண்டர் சின்ன பவுடர் இல்லை. வேணுமா? வேண்டாம். என்ன போடுறீங்கண்ணா? நல்லா இருக்கு. இதெல்லாம் சீசன் இதே இருக்கு. டியூனா, சிக்கன், மட்டன் இதே இருக்கு. சால்டின் மூணாக்கு எவ்வளோ தெரியுமா? 6 வெள்ளியா? இதுவே 5 வெள்ளியாண்ணா சின்னது. 5 வெள்ளி. இப்போ பெருசு 8 வெள்ளி. அதுதான் இதை வாங்கி கொடுக்குறது வேற ஏதாவது கொடுக்கலாம். ஆனால் அவர் தரணும் விவரம் தெரியலையா? அவர் தரணும் எல்லாமே 1 மந்த் எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி வருது. ஓஹோ. தனாவுக்கு எடுத்துட்டு பிரசாதம் கிடைச்ச எல்லாம் மொத்தம் போயிடுச்சு. நாங்கள் வெஜிடபிள்ஸ் போகுமா? இந்த பக்கம் தான் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு சில்லி பவுடர் எடுத்துகிட்டு வரேன். இங்கே இருக்குது சிக்கன், மீட்டு, ஆனியன் 3.8. ஏன் அந்த ஆனியன் எடுக்கிற என்ன காரணம்? அது போட்டுட்டா அது இருக்கலாமா? அது சீக்கிரம் கட்டி போயிடுமா? இது கட்டி போயிடுமா? அதுதான் சீக்கிரம் கட்டு போகிறது தான் இது இருக்குது. இது இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு நாங்கள் வச்சுட்டு? அப்போ ரைட். சரி, இது எடுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாண்ணா. எடை போட்டு ஃப்ரெஷ் தான் எடுத்து நான் இதுதான் எடுக்கிறேன். ஏன் இதில் எடுக்கிறதுக்கு அதை எடுக்கலாம்ல? வெயிட் போட்டு தானே எடுக்க வெயிட் போட்டுருந்தோன்னா இந்த 1 2 3 4 5 6க்கு 7க்கு இப்போ நம்ம அங்கே எடுத்துட்டோன்னா இந்த 4 வலிக்கு கிடக்காது. அங்கே போய் பார்க்கும்போது அது 5 6 வலிக்கு மேலே புரிஞ்சுதா? அப்படியா? இந்த ஆனியனு அது வந்து செருவுலண்ணா சின்ன உண்டு என்ன பண்ணுது? ஸ்பைஸியாக இருக்குமா? காரமா? இது போதுமா? இது சின்னதாக எடுத்துக்குமா? இதில் 6 இருக்கு. 2 4 6 7 இருக்கு. இதை எடுத்துப்போம். இது போதும். வேறு என்ன எடுக்கலாம்? பொட்டோட்டோ ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறியா? பொட்டோட்டோ மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக எடுப்பேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், சம்மந்தி,